இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக் ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முடி பார்த்தீங்கன்னா நல்ல சரசரன்னு நல்ல நீளமா அடர்த்தியா காடு மாதிரியே வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க என்ன பொருட்களை போட்டு நம்ம இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்தாழை தாங்க. இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளார போட்டுருங்க. ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுல இருக்கிற அந்த எல்லோ கலர் திரவம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா இந்த தண்ணியில வடிஞ்சிரும். அந்த திரவத்தோடையே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் இருக்கிற எல்லோ கலர் திரவம் ஃபுல்லாக வடியட்டும். பாருங்க, 10 நிமிஷமாக நான் வச்சு எடுத்துட்டேன். இந்த ஆலோவேராவை நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சுங்க. எல்லோ கலர்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதை இன்னொரு வாட்டி நல்லா பைப்பில் காமிச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 200 ml அளவுக்கு நான் ஆயில் எடுக்க போகிறேன். அதனால் நான் இந்த அளவுக்கு கத்தாழை எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு குட்டி பீஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்தாழையை இந்த ஹேர் ஆயிலில் சேர்க்கும்போது நம்மளுடைய ஹேர் நல்லா ஷைனிங்காக ஆகும். ஸ்கேல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது வெள்ளை முடி எல்லாமே காணா போயிடும். அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஹேர் ஆயில் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண பீஸுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுக்குள்ளார நம்ம சேர்த்துடலாம். நான் கையிலே எடுத்து போடுறேன், அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த பொருள் மருதாணிங்க. மருதாணியை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா போதும். நம்ம ஏன்னா இதில் 200 ml தான் நம்ம காய்ச்ச போகிறோம் இல்லையா, அதனால் இப்போ இதில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். போதும், 200 ml இந்த அளவு எடுத்தீங்கன்னா போதும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்புங்க. கிராம்பை இந்த மாதிரி 1-2 நான் தட்டி ஒரு 20 கிராம்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஆயில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துட்டு இதுக்குள்ளார இப்படி வச்சிருங்க. இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா உள்ள போயிடும். இப்போ இந்த பாட்டில நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இந்த தண்ணிக்குள்ளார இப்படி வச்சிடலாம்.
இப்போ நம்ம ஆயில் ஊற்றி வச்ச பாட்டிலை வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளார வச்சிருங்க. இது வந்து டபுள் பாயில் மெத்தட்ல இந்த மாதிரி உங்களுக்கு சூடாகணும். ஏன் வந்து கீழே கர்ச்சீப் வச்சோம் அப்படின்னா நம்ம பாட்டில் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால பாட்டில் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாதுன்றதுனால காட்டன் துணி வந்து நினைச்சு வச்சிருக்கோம். இப்போ நல்லா சூடாகட்டும், கொதிக்கட்டும். பாட்டிலை கண்டிப்பா மூடிடணுங்க. பாருங்க, பாட்டில் இருக்கிற ஆயிலும் கொதிக்குது. உள்ள உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். உள்ள கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கிற ஆயிலும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், கூல் ஆகட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஊற்றின தேங்காய் எண்ணெயோட கலர் பாருங்க நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாரம் வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. அப்போதான் ஃபுல்லாக நம்மளுக்கு எஃபெக்டிவான ஹேர் ஆயில் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம டெய்லி ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலான ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணுங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு ஹேர் ஆயிலாக இருந்தாலும் ஹேர் டை ஆயிலாக இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மட்டுமே உங்களுக்கு சூப்பரான 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்குங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தலை குளிக்கும் போது மட்டுமே இந்த ஹேர் ஆயிலை வச்சு மசாஜ் பண்ணிட்டு நல்லா வந்து நைட்டு பூரா வந்து விட்டுடுங்க. மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.